ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் ட்ரூ டிடெக்டிவ். இந்த சீரீஸ் 2014 ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் கேட்கலாம், இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஏன் இதை போடலை அப்படின்னு. பட் இன்றைக்கி இந்த சீரீஸ் பார்த்தா கூட ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும், புதுசாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த சீரீஸோட மெயின் பிளாட் என்னென்னா, ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் பழைய கேஸை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. பட் திருப்பியும் அந்த கொலைகள் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இதை இந்த 2 ஆஃபீஸர்ஸ் அவங்க டியூட்டியில் முடிஞ்ச பிறகும் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கனால அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் ஸ்டோரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு கொலை நடந்த இடத்துக்கு ஒரு காரில் நம்ம ஹீரோ 2 பேர் போகிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா, இந்த சீரீஸில் 2 ஹீரோ. நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவோட நேம் மார்ட்டின். இவர்கிட்ட ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் விசாரிச்சுட்டே இருக்காங்க. இவங்க 1955 ஒரு பழைய கேஸை முடிச்சிருப்பாங்க. இந்த கேஸை பற்றி அவங்க 2 ஆஃபீஸர்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஹீரோ காட்டுறாங்க. இன்னொரு ஹீரோக்கு பேர் தான் கோர். இவர்கிட்டையும் அந்த கேஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே 1955 ஒரு கேஸை எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் நடந்த அந்த சால்வ் பண்ண அந்த கேஸில் ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் அந்த ஒரு பொண்ணு அங்கே இறந்துருக்கும். அந்த பொண்ணை ரொம்ப ப்ரூட்டலாக, ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணோட உடம்பில் ஒரு துணி இல்லாமல் அந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட தலையில் ஒரு 2 கொம்பு இருக்கும், இதுவும் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணோட முதுகில் ஒரு சிம்பிள் வரைஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. ரொம்ப பயங்கரமாக இந்த கேஸ் இன்னும் முடிய போகிறதில்ல, இன்னும் தொடரும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளப்பில் போகிறாங்க. கிளப்பில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம கொலை செஞ்சப்பட்ட அந்த பொண்ணும் ஒரு ப்ராஸ்டிடியூட். இதனால் ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட நிறைய விஷயங்கள் பற்றி கேட்குறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாரு. அடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம அதில் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஹீரோட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ இதில் அந்த ஹீரோ ஃபுல்லாக இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த கொலையை பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப பயந்து அப்படி ரொம்ப சேட் ஃபேஸ்டாக இருக்கார். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸில் வராங்க. ஆஃபீஸில் பார்க்கும்போது நம்ம மார்ட்டினும் கோரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம கோர் மார்ட்டின் கையில் ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு இதுதான், இவங்க இந்த பிளேஸ், இந்த அட்ரஸ், அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இந்த விஷயங்களை அவ்வளோ ஆக்யூரேட்டாக கிளியராக சொல்கிறாரு. இதை பார்த்து நம்ம மார்ட்டின் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து நம்ம கேஸை அந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய இடத்துல போய் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோர் சொன்ன இடத்துக்கு, அந்த பொண்ணு இருந்த ஊர், அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஆல்ரெடி யாரு கூட ஓடி போயிட்டாங்க, இங்கே வரதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கோருக்கும் மார்ட்டினுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சர்ச் ஃபாதர்ஸ்கிட்ட, அங்கே ஒரு சர்ச் ஃபாதர் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறாங்க, இந்த பொண்ணை பற்றி. அப்போ அந்த சர்ச் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு வரும், நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு போகும், ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அந்த பொண்ணு வாரதில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சர்ச் ஃபாதர்கிட்ட ஒரு சிம்பிள் பற்றி காட்டுறாங்க. அது என்ன சிம்பிள்னா, அந்த பொண்ணோட முதுகில் வரைஞ்ச ஒரு டேட்டூ. அப்போது இந்த சிம்பிளை கேட்கும்போது அந்த சர்ச் ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், இந்த சிம்பிள் எனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த சிம்பிள் ஒரு சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு சிம்பிள். சாத்தானை யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம், சாத்தானை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள்னு அந்த சர்ச் ஃபாதர் சொல்கிறார். இதை கேட்டுட்டு, ஓகே, நம்ம மார்ட்டினுக்கு வரும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலில் அவங்க அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்து இந்த கேஸை பற்றி ரொம்ப பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நம்ம மார்ட்டினுக்கு வரும். அடுத்து எங்கே போகிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மாவை பார்க்க தான் போகிறாங்க.
அவங்க அம்மாட்ட வந்து உங்கள் பொண்ணை பற்றி பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஓகே நிறைய விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர் வந்து அந்த பொண்ணோட ஒரு கார்டன் வெளியில் வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு கூடு இருக்குது. அந்த கூடில் போய் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னு மார்ட்டின் உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த சர்ச்சு அந்த பொண்ணை வந்து கொல்கிற அந்த பேட்டர்னில் ஒரு செடி மாதிரி அப்படி ஒரு சிம்பிள் இருந்து அந்த சிம்பிளாக தான் அந்த கூட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்களோட ஃபஸ்ட் எவிடன்ஸாக ஒரு கவரில் போடுறாங்க. இந்த கேஸில் ஃபஸ்ட் எவிடன்ஸ் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சது இந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான், அந்த ஒரு சிம்பிள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு இது காட்டுறாங்க. கோர் வந்து நிறைய ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி. இதுலேருந்து தான் நம்மளை தெரிஞ்சுக்கணும் கோர் வந்து எதுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 2 கொலைகளுமே ஒரே பேட்டர்னில் ஒரே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொலை நடந்த டைமில் வந்து இயர் சேஞ்ச் 1995 நடந்தது. ஆனால் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த கோர் வந்து பார்க்குறாது அதே மாதிரி ஒரு பிரேக் த்ரூ நடந்துட்டு, அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 2014. இதை பார்த்த உடனே நம்ம கோரும் ஓகே இந்த கொலைகள் வந்து திருப்பியும் தொடங்குது. ஆனால் அந்த கில்லர் யார், நம்ம தான் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதோட செகண்ட் சீசன் எபிசோடு எல்லாமே நம்ம சேனலில் வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.